துணிக்கைகள் முரண் துணிக்கைகள் பத்தி பார்த்தோம். இப்ப சடம் எப்படி இருக்கும்? சடத்துல வந்து அணு இருக்குதுன்னு வைப்போம். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அணு இருக்குதுன்னு வைப்போம். ஹைட்ரஜன் அணுல என்ன இருப்பாரு? புரோட்டான் இருப்பாரு. நடுவுல வந்து என்ன இருப்பாரு? புரோட்டான் இருப்பாரு. புரோட்டான் ஏற்றம் என்ன? +1. அடுத்த புரோட்டானுக்குரிய ஒரு திணிவு இருக்கும். அந்த புரோட்டான் எப்படி ஆக்கப்பட்டிருக்கும்? UUD. அப்ப எல்லாமே என்ன? பிளஸ். அந்த எல்லாமே பிளஸ். இது வந்து என்ன? +2/3, இது +2/3, இது -1/3 டவுன் குவார்க்ஸ். அப்ப மைனஸ் ஏற்றமுடைய எலக்ட்ரான் வந்து என்ன செய்வாரு? புரோட்டானை வலம் வருவார். இதுதான் என்ன? சடம். ஹைட்ரஜன் அணு. நார்மலா சடம் என்று பார்த்தோம்னா இதுதான் விஷயம். ரைட். என்டிமெட்டர், அதாவது மெட்டர், என்டிமெட்டர். முரண் சடம். முரண் சடம் என்றா புரோட்டான் இருப்பாரு, கருவுல புரோட்டான் இருப்பாரு. அவர் என்ன புரோட்டான்? என்டி புரோட்டான். என்டி புரோட்டான்னா மைனஸ் ஏற்றமுடைய புரோட்டான். அதை சுற்றி எலக்ட்ரான் வலம் வருவாரு. அந்த எலக்ட்ரான் யாரு? நேரேற்றமுடைய எலக்ட்ரான், அதாவது பொசிட்ரான், என்டி எலக்ட்ரான். இப்ப இந்த என்டி புரோட்டானை யார் உருவாக்குறாரு? U பார், D பார், இவங்க தான் உருவாக்குறாங்க என்டி புரோட்டான். அப்ப இதுக்கு பேர் என்ன? ஹைட்ரஜன் அணு. அதே மாதிரி அதே தான் இந்த படத்திலையும் தரப்பட்டிருக்குது. என்ன சடம் என்ன இருக்கும்? நேரேற்றமுடைய புரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்கும். ஆனா முரண் சடம் என்ன? மறையேற்றமுடைய புரோட்டானும் நேரேற்றமுடைய எலக்ட்ரானும் அதை சுற்றி வலம் வரும். இது வந்து இந்த GF தரப்பட்டிருக்கு பாருங்க.